தமிழகத்தில் 2 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்று சற்று முன்னர் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்திடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் அரவிந்த். தற்பொழுது தமிழகத்தில் 2 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒப்பந்தம் குறித்து சொல்லுங்க. எந்தெந்த இடங்கள்ல இந்த திட்டமானது செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க? கடந்த 2015 நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் இயற்கை எரிவாயு தோண்டி எடுப்பதற்கான ஒரு திட்டமான வகுக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மொத்தம் நாட்டில் 34 இடங்களில் இது போன்ற இயற்கை எரிவாயுவை எடுக்க முடியும் என மத்திய அரசு கண்டுபிடித்து அதற்காக நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்தங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இந்த இயற்கை எரிவாயுவை தோண்டி எடுப்பதற்காக முன் வந்துள்ளனோ அந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை அரசிடம் சமர்ப்பிக்கலாம் என ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சுமார் 34 இடங்களில் இந்த இயற்கை எரிவாயை தோண்டி எடுப்பதற்காக 134 நிறுவனங்கள் தங்களுடைய விண்ணப்பித்திருந்தன. இதில் தற்போது 31 இடங்களில் இந்த இயற்கை எரிவாயுவை தோண்டி எடுப்பதற்காக 22 நிறுவனங்களிடம் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. நாளை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாளை மதியம் சரியாக 1 மணி அளவில் இந்த 22 நிறுவனங்களுடனான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறார். இந்த 31 இடங்களில் தமிழகத்தை சேர்ந்த 2 இடங்களும் அடக்கம். அதாவது ஒரு இடம் நெடுவாசல், 2வது இடம் காரைக்கால். நெடுவாசல் பகுதியில் அதாவது ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயுவை தோண்டி எடுப்பதற்காக ஜெம் லேபரட்டரிஸ் என்ற நிறுவனத்திடமும், அதே போல காரைக்கால் என்ற இடத்தில் இயற்கை எரிவாயுவை தோண்டி எடுப்பதற்காக பாரத் பெட்ரோ ரிசர்வ்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கும் நாளை மதியம் 1 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 2 இடங்கள், ஒன்று நெடுவாசல் பகுதியில் ஜெம் லேபரட்டரிஸ், அதே போல காரைக்கால் பகுதிகளில் பாரத் பெட்ரோ ரிசர்வ்ஸ் ஆகிய இந்த 2 நிறுவனங்களிடமும், தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2 பகுதிகளில் 2 நிறுவனங்களிடமும் நாளை மதியம் 1 மணி அளவில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறார். அரவிந்த், ஏற்கனவே நெடுவாசல் பகுதியில் விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. தற்பொழுது வடகாடு பகுதியிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில விவசாயிகள் பிரதிநிதிகள் மீண்டும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறதா? இது குறித்து சொல்லுங்க. கடந்த வாரம் விவசாயிகள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அப்போது தர்மேந்திர பிரதான் மிகவும் தெளிவாக இந்த திட்டத்தை செயல்படுத்திதான் ஆக வேண்டும், இது நாட்டின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டம், இதன் காரணமாக உங்களுடைய விவசாய நிலத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, இது உலகத்தில் அனைத்து இடங்களிலுமே இது போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, நாமும் அதே போன்ற ஒரே திட்டத்தை தான் செயல்படுத்த இருக்கிறோம், இதன் காரணமாக உங்களுடைய விவசாய நிலத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி, அதாவது மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பம் மூலம் இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த இருக்கிறோம், இதன் காரணமாக உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை விவசாயிகளிடம் அவர் எடுத்துரைத்திருந்தார். அந்த கூட்டத்திலேயே இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த போகிறது, இதற்காக உங்களிடம் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் உங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருப்பதையும் அமைச்சர் மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தான் இதற்கான அனுமதியை மத்திய கேபினெட் அமைச்சகமும் வெளியிட்டுள்ளது. எனவே தற்போதைய அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முழுவீச்சில் தான் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக நாளை மதியம் 1 மணிக்கு அந்த நிறுவனத்திடம் உரிய அந்த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான, அதாவது வணிக ரீதியிலான இந்த எரிவாயுவை தோண்டி எடுப்பதற்கான ஒப்பந்தம் நாளை மதியம் 1 மணிக்கு கையெழுத்தாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் மத்திய அமைச்சரோ அல்லது மத்திய அரசின் பிரதிநிதிகளோ அந்த விவசாயிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. அரவிந்த், அதாவது மத்திய அமைச்சர் சார்பால பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெடுவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் உரிய விளக்கம் கொடுக்கப்பட்ட பிறகுதான், மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவுபடுத்தியிருந்தார். மீண்டும் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதா? இதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டதா அரவிந்த்? கடந்த முறை நடந்த ஆலோசனையின் போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் இருந்தார், அதே போல பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் தர்மேந்திர பிரதானும் இருந்தார், அதே போல சில எம்பிக்களும் இருந்தன. இந்த ஆலோசனையின் போதே இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டது. அப்போது பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த திட்டத்தை நாங்கள் இதற்கு முன்பாகவே 2006ஆம் ஆண்டு முதலே இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அப்போதே திட்டம் வகுக்கப்பட்டு இருந்தது. அப்போது ONGC நிறுவனமானது இந்த இடத்தில் அந்த ஹைட்ரோ கார்பனை எடுக்க முடியும், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக முதலில் சுற்றுச்சூழல் அனுமதியை பெறும் போதே
அங்குள்ள பொதுமக்களின் கருத்தை கேட்ட பிறகுதான் இந்த இடத்தில் அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கிறதா, அதனை எடுக்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு பிரிலிமினரி எக்ஸ்ப்ளோரேஷனை, முதற்கட்ட ஆய்வே நடத்தப்பட்டது. அப்போது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது அந்த இடத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் என உறுதியாக பட்சத்தில் தற்போது எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இருந்தாலும் இதனையும் இந்த எதிர்ப்பையும் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். பொதுமக்களின் கருத்தை கேட்டுதான் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் என மிக தெளிவாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்போது இந்த ஒப்பந்தம் தான் கையெழுத்தாக உள்ளது. அந்த நிறுவனங்கள் மீண்டும் அந்த இடங்களில் அந்த ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்கு முன்பாக மீண்டும் பொதுமக்களிடம் இதற்கான ஒரு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக மத்திய அரசு முயற்சித்து வருவதாக அங்குள்ள அமைச்சக வட்டாரங்கள் நமக்கு சில நாட்களுக்கு முன்பாக தகவலை தெரிவித்திருந்தன. தற்போது இந்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெற்ற மத்திய கேபினெட் அமைச்சரவை கூட்டத்திலேயே 2015ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட திட்டம் தற்போது வரை செயல்படுத்தப்படாததால் பெரும் பாதிப்பு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. சுமார் 46,000 கோடி ரூபாய் வரை நமக்கு இதன் மூலம் ஒரு வருமானம் நமக்கு ஈட்டப்பட முடியும். எனவே உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அந்த கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் தான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தான் கடந்த 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு மாதத்திற்குள்ளாக இதற்கான ஒப்பந்தத்தை முடுக்கிவிடும் பட்சத்தில் அந்த உரிய அமைச்சகத்திற்கு பிரதமர் தரப்பிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது அதன் அடிப்படையில் தான் நாளை 1 மணி அளவில் இந்த கையெழுத்தாகும் என பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த், அதாவது நாளைய தினத்துல இதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நாளைய தினத்துல இந்த ஒப்பந்தம் தொடர்பாக கையெழுத்து போடுற விஷயம் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்தி விட்டதா? செபாஸ்டியன், பொதுவாகவே இந்த ஒப்பந்தமானது அந்த நிறுவனங்கள் மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்திற்கு இடையிலான ஒப்பந்தம் மட்டுமே. இதில் மாநில அரசு எந்த விதத்திலும் எந்த ஒரு இடத்திலுமே மாநில அரசு இதில் ஒரு பிரதி கிடையாது. எப்போது இந்த திட்டத்திற்கு மாநில பொல்யூஷன் போர்டு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்து விட்டதோ, அதனை தொடர்ந்து அந்த இடத்தை எடுப்பதற்கான ரைட் ஆஃப் யூசர் என்ற அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சியும் நடந்து விட்டதோ, இதனை தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் எந்த விதத்திலும் பிரதியாக இருக்காது. மத்திய அரசு மற்றும் அதே போல அந்த நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் தற்போது தர்மேந்திர பிரதான், மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த முறை நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தமிழக விவசாயிகளிடம் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு முன்னால் மீண்டும் உங்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், உங்களுக்காக என்னென்ன ஐயப்பாடு இருக்கின்றனவோ அத்தனை ஐயப்பாடுகளுக்கும் உரிய பதில் கொடுக்கப்படும், அனைத்து விளக்கமும் கொடுக்கப்படும், அதனை தொடர்ந்துதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். எனவே நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொருட்டு அதனை தொடர்ந்து உரிய மத்திய அரசின் பிரதிநிதிகள் மற்றும் மாநில அரசு பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து ஆலோசித்து அந்த ஊர் மக்களிடம் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த விளக்கம் எப்போது அளிக்கப்படும் என்பது தொடர்பான எந்த ஒரு தெளிவான தகவலும் இல்லை. அதே போல கடந்த வாரம் நடந்த பொதுமக்கள், நெடுவாசல் பகுதி மக்கள் மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இடையிலான சந்திப்பின் போது நாளை இது போன்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பது தொடர்பான எந்த ஒரு உறுதியும் எந்த ஒரு தகவலுமே அந்த பகுதி மக்களிடம் தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் அங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்த தகவல்.